ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். கடவுள்னால் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது, அதனால தான் கடவுள் அம்மாவை படைச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அம்மானாலேயும் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாதுல்ல. அதனால தான் கடவுள் இன்னொரு செம அழகான ஒரு உறவையும் படைச்சிருக்காரு. அந்த உறவுக்கு பேர் தான் a brother or sister from another mother. நம்ம கூடயே பிறக்காத ஒரு அண்ணா இல்லை தங்கச்சி, ஒரு அக்கா, ஒரு பாப்பா, அந்த மாதிரி அவங்க நம்மளோட அம்மாவாக இருக்க மாட்டாங்க. பட் நமக்கு அன்பு தேவைப்படும் போது நம்ம கூட இருப்பாங்க. அவங்க நம்மளோட அப்பாவாக இருக்க மாட்டாங்க. பட் நமக்கு அரவணைப்பு தேவைப்படும் போது நம்ம கூட இருப்பாங்க. ஜென்ரலாக இந்த அன்பு, பாசம், இந்த ஒரு பயங்கரமான கேர் எப்போவுமே நம்ம ரத்த உறவுகளுக்குள்ள எப்போவுமே இருக்கும், ரொம்ப நேச்சுரலாகவே இருக்கும். பட் இவங்க யார் நமக்கு? நம்ம வீடு கிடையாது, நம்ம குடும்பம் கிடையாது, நம்ம தெருவு கிடையாது, நம்ம ஊர் கிடையாது, நமக்கு ஒரு தூரத்து சொந்தம் கூட கிடையாது. ஆனாலும் இவங்க காமிக்கிற அன்புக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு பாண்ட், அவ்வளோ அழகான ஒரு பாண்ட். அண்ட் நம்மளோட அண்ணாக்கோ தங்கச்சிக்கோ ஒரு ரொம்ப பெரிய கெட்ட பழக்கம் இருக்கும். அது என்ன பழக்கம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது கஷ்டம், நமக்கு ஏதாவது தேவைன்னா எப்போவுமே நம்ம கூட இருப்பாங்க. அது எப்படி தான் நடக்கும்னே தெரியாது. ஒரு ரொம்ப நாள் கூட பேசாமல் இருக்கலாம், ரொம்ப வாரம் கூட பேசாமல் இருக்கலாம். பட் நமக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம்னா கூட தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்ககிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துடும், ஒரு கால் வந்துடும். அது எப்படி டெலிபதி பண்ணுவாங்களா, நமக்கும் அவங்களுக்கும் உள்ளே இருக்க ஒரு வேவ் லென்த்தா, அது என்னன்னே தெரியாது. பட் நமக்கு ஏதாவதுனா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிக்னல் போயிடும். அன்றைக்கி நைட் நம்ம கூட ஃபுல்லாக சேட் பண்ணுறதாகட்டும், நம்ம கூட ஒரு லாங் கால் பேசுகிறதாகட்டும். ஏ லூஸ், நான் இருக்கேன்டா, நீ ஏன்டா ஃபீல் பண்ணுற, அண்ணா ஃபீல் பண்ணாத, நான் பாப்பா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதாகட்டும். நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற அந்த வார்த்தை போதும், நம்மளோட கஷ்டம்லாம் பறந்து போயிடும். நமக்கு லைஃப்பில் வேறு எதுவுமே பெருசாக தெரியாது. நம்ம அம்மாவோட கருவறையில் ஒரு 10 மாதம் இருந்தப்புறம் நம்மளையும் நம்ம அம்மாவையும் கூட நம்ம தொப்புள் கொடியை அறுத்துட்டு நம்மளை பிரிச்சிருவாங்க. பட் நமக்கும் நம்ம அக்காக்கும், நமக்கும் நம்ம தங்கச்சிக்கும் இடையே தொப்புள் கொடி உறவு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பட் ஒரு தொப்புள் கொடி இருந்திருந்தா கூட நம்மளை பிரிச்சிருந்துருப்பாங்க. பட் இப்போது கடவுள் நினச்சா கூட நம்மளை பிரிக்க முடியாது. ஏன்னா நம்மளோட உறவு, நம்மளோட அன்பு அவ்வளோ ஸ்பெஷலானது, அவ்வளோ பியூரானது. நாமெல்லாம் நிறையா விதத்தில் பிளஸ்டு தான், இப்படி ஒரு கூட பிறக்காத ஒரு அண்ணாவோ தங்கச்சியோ கிடைக்கிறதுக்கு. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். மறக்காமல் இதயத்தின் குரலை ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் ஆர் கூகுள் பாட்காஸ்ட்ஸில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றிகள் 1000.